Hi friends, வணக்கம் and welcome to MK சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு நல்லா எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறமேட்டு கடுகுலாம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கால் கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். நல்லா கலரி விடலாம். வாங்க, நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கலரி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். அது நல்லா கலரி விட்டால் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடலாம் ஒரு வாட்டி. மிளகாத்தூள் நல்லா இதுவாகணும். அதனால் நல்லா கலரி விட்டால் தான் அந்த காரம் அதில் போயிட்டு இதுவாகும். நல்லா கலரி விட்டு ஒரு வாட்டி இது பண்ணி விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம். இந்த மிளகா வாடை இதுவாகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விடலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிடலாம் கீழே. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.